கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களே, கழகத்துடைய பொருளாளர் அவர்களே, முதன்மை செயலாளர் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, இளைஞரணி சகோதரர்களே, தம்பிமார்களே, முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, மாநாட்டுடைய தீர்மானங்கள். தீர்மானம் 1, இளைஞரணியினுடைய மாநில மாநாட்டிற்கு அனுமதி அளித்த நம்முடைய ஜனநாயக பாதுகாவலர் கழக தலைவர் அவர்களுக்கு எங்களுடைய இளைஞரணியின் சார்பாக நன்றி. தீர்மானம் 2, தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக தொடர்ந்திட அயராது பாடுபடும் நம்முடைய முதலமைச்சருக்கு இளைஞரணி என்றும் துணை நிற்கும். மாநிலங்களுடைய அனைத்து உரிமைகளையும் ஒன்றிய பாஜக அரசு பறித்து வரும் நிலையில் கூட எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஒப்பற்ற சிந்தனையுடன் திராவிட மாடல் அரசை நடத்தி வரும் மாண்பு முதலமைச்சர் அவருடைய எண்ணப்படி இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்திட கழக இளைஞரணி அயராது பாடுபடும் என இந்த மாநாடு தீர்மானிக்கிறது. தீர்மானம் 3, மகளிர் வாழ்வில் தன்னம்பிக்கையை வளர்க்கும் முதலமைச்சருடைய விடியல் பயணம். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் அளித்ததன் மூலம் 2023 டிசம்பர் மாதம் வரை 404 கோடியே 6 லட்சம் முறை மகளிர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். பாலின சமத்துவம் போற்றும் விடியல் பயண திட்டத்தை வழங்கிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவிக்கின்றது. தீர்மானம் 4, குடும்ப தலைவியரின் உழைப்பை மதிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி ஒவ்வொரு மாதமும் 1,15,84,300 பெண்களுக்கு தலா மாதம் 1000 ரூபாய் கிடைக்க செய்து இது உதவி தொகை அல்ல, உங்களுடைய உரிமை தொகை என அறிவித்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இளைஞரணி இந்த மாநாட்டில் நன்றி தெரிவிக்கின்றது. தீர்மானம் 5, மாணவர்களுடைய உடல்நலன் காத்து ஊக்கமளிக்கும் காலை உணவு திட்டம். இந்தியாவுக்கே முன்னோடி திட்டமான முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை 31,000 தொடக்க பள்ளிகள் நடைமுறைப்படுத்தி 18,54,000 மாணவர்கள் பயன்பெறுவதற்கான காரணமாக மாண்பு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. தீர்மானம் 6, நாளைய தலைமுறை வளர்த்தெடுக்கும் நான் முதல்வன் திட்டம் புதுமை திட்டங்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. தீர்மானம் 7, மக்களின் உயிர் காக்கும் மருத்துவ திட்டங்கள். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் வாயிலாக 1 கோடிக்கும் அதிகமானுடைய வீடுகளுக்கு நேரிலே சென்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மருந்துகள் வழங்கப்படுவதும், விபத்தில் சிக்கியவருடைய உயிரை காப்பாற்றும் இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் வாயிலாக 2 லட்சம் உயிர்களை காப்பாற்றிருக்கக்கூடிய மனிதநேய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு இந்த மாநாடு இளைஞரணி மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. தீர்மானம் 8, நிதி நெருக்கடியிலும் மகிழ்ச்சி பொங்க வைத்த பொங்கல் பரிசு தொகுப்பு. தமிழர் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் வகையில் 2,19,71,113 அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கி ஏழையின் சிறப்பில் இறைவனை காண்கின்ற நமது முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு இந்த மாநாடு நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றது. தீர்மானம் 9, வரலாறு காணாத மழையிலும் மக்களை காத்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. சென்னைக்கு அருகில் உள்ள மாவட்டங்களிலும் தென் தமிழ்நாட்டிலும் உள்ள மாவட்டங்களிலும் பெய்த வரலாறு காணாத மழையினால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்க குடும்பங்களுக்கு தலா 6,000 ரூபாய், வீடு, பயிர், கால்நடை இழப்பீடுகளுக்கு மொத்தம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் நிவாரணம் வழங்க உத்தரவிட்ட கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. தீர்மானம் 10, நூற்றாண்டு நாயகர் முத்தமிழர் கலைஞருடைய லட்சிய வழி நடப்போம். நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழருடைய கலைஞருடைய நூற்றாண்டு விழாவினை ஆண்டு முழுவதும் கொண்டாடும் வகையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, கலைஞர் கோட்டம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் என முத்தமிழர் புகழ் போற்றும் நிலையான அமைப்புகளை உருவாக்கி தந்துள்ள மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாநாடு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. தீர்மானம் 11, தமிழ்நாட்டை முதலீட்டாளர்களுடைய முதல் முகவரியாக்கிய முதலமைச்சர். தமிழ்நாடு உலக முதலீட்டர் மாநாடு 2024 வெற்றிகரமாக நடத்தி 6,64,180 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வாயிலாக 26,90,96,656 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திடவும்
1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கை நோக்கி தமிழ்நாட்டை புதிய பாய்ச்சலுடன் முன்னேறி செய்வோம். மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாநாடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது. தீர்மானம் 12, தமிழர்களை ஊக்குவிக்க விளையாட்டு போட்டிகளை இளைஞர் அணி முன்னெடுக்க உறுதி எடுத்துக் கொள்கின்றது. தீர்மானம் 13, உயிர் பலி நீட் நுழைவுத் தேர்வை ஒழிக்கும் வரை நம்முடைய போராட்டம் ஓயாது. தங்கை அனிதா முதல் சென்னை ஜெகதீஸ்வரன் வரை தமிழ்நாட்டு மாணவருடைய மருத்துவ கனவை சிதைத்து உயிர்களை பறிக்கின்ற நீட் தேர்விலிருந்து விலக்கு கோரி உண்ணாநிலை அறப்போரை முன்னெடுத்த இளைஞர் அணி, அதனை தொடர்ந்து நீட் விலக்கு நம்முடைய இலக்கு என்ற முழக்கத்துடன் இதுவரை 85 லட்சத்துக்கும் அதிகமான கையெழுத்துக்களை பெற்று ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்றி காட்டியுள்ள நிலையில் நீட் தேர்வு ஒழிப்பில் இறுதி வெற்றியாய் முழுமையாக பெற்றே தீரும் என்ற இந்த மாநாடு தீர்மானிக்கிறது.